84 டேஸ் ரீடிங் ஜேர்னியில் நம்ம 84ஆவதாக பார்க்க போகிற புத்தகம் த டைரி ஆஃப் அ யங் கேர்ள். இந்த புத்தகம் அன்னா ஃப்ராங்க் அவங்க எழுதியிருக்காங்க. இந்த புத்தகம் தான் இந்த 84 டேஸ் ரீடிங் ஜேர்னியோட கடைசி புத்தகம். ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் அப்படின்னு சொல்லணும். ஏன்னா இந்த புத்தகம் ஒரு பெரிய வரலாற்று ஆவணம். இது என்னதான் ஒரு சின்ன பொண்ணோட டைரி குறிப்பாக இருந்தாலும் அது 2ஆம் உலகப் போரின் போது நடந்த நிறைய விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கு. இந்த அன்னா ஃப்ராங்க் அப்படின்றவங்க ஒரு ஜூவிஷ் பொண்ணு. இவங்க ஒரு டீனேஜராக இருக்கும்போது இந்த வேர்ல்டு வார் நடக்குது. அந்த டைமில் அவங்க மறைஞ்சு வாழ்கிறாங்க. ஏன்னா ஜூ மக்களை எல்லாத்தையும் பிடிச்சு கேம்ப்க்கு கொண்டு போகிறாங்க, அங்கே கொடுமைப்படுத்தப்படுறாங்க, அங்கே கொலை செய்யப்படுறாங்க அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும் போது இவங்க தங்களை பாதுகாத்துக்கிறதுக்காக ஒரு இடத்துல போய் மறைஞ்சு வாழ ஆரம்பிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, இவங்களோட ஃபேமிலி எல்லாருமே. இந்த மாதிரி மறைஞ்சு வாழும்போது அவங்க எழுதின இந்த டைரி குறிப்பு அப்படின்றது ஒரு பெரிய வரலாற்று ஆவணம் மாதிரி இப்பவும் இருக்கு. அப்போ நடந்த நிறைய சம்பவங்களை பற்றி இவங்க எழுதியிருக்காங்க. அங்கே அவங்களோட வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, அவங்க எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்றதையெல்லாம் அவ்வளோ அழகாக எழுதியிருப்பாங்க. இதை படிக்க படிக்க ஃபர்ஸ்ட் அவங்க தனக்கு இருந்த பயத்தையும் சந்தோஷத்தையும் தன்னோட உணர்வுகளையும் சந்தேகங்களையும் அதில் எழுதிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறமா படிப்படியாக அது எப்படி மாறும் அப்படின்னா, ஒரு பொண்ணா அந்த மறைவிடத்துல இருந்து இந்த உலகத்தையே பார்க்காம வெளி உலக தொடர்பே இல்லாம இருக்கிற ஒருத்தவங்களுக்கு என்னென்ன விஷயத்தை எல்லாம் கவனிக்க முடியும், எதையெல்லாம் அவங்க கவனிச்சிருப்பாங்க அப்படின்றத தான் எழுதியிருப்பாங்க. நிறைய தன்னை சுத்தி இருக்கிற மனுஷங்களை பத்தியும் அந்த மனுஷங்களோட உணர்வுகள் பத்தியும் தன்னோட உணர்வு பத்தியும் நிறைய எழுதியிருப்பாங்க இந்த புத்தகத்துல. இதை படிக்கும்போது ரொம்ப ஓப்பனாக நம்ம இன்னொருத்தரோட டைரி படிக்கிறோம் அப்படின்ற ஒரு உணர்வை தாண்டி இந்த சமூகத்தில் என்ன மாதிரியான கொடுமைகள்லாம் இந்த வரலாற்றில் நிகழ்த்தப்பட்டிருக்கு அப்படின்றத நம்ம படிப்போம். ஒரு குடும்பமாக இங்கே நண்பர்களாக நம்ம எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக ஒரு சுதந்திர உலகத்தில் இருந்து இதை படிச்சுட்டு இருக்கோம். ஆனால் இதை இவங்க எழுதும்போது ஒரு மறைவிடத்தில் வெளி உலக தொடர்பே இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அத்தியாவசிய தேவைகளுக்கு கூட ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க அங்கே வாழ்ந்த வாழ்க்கையை எழுதியிருப்பாங்க. ரொம்ப முக்கியமான ஒரு புத்தகம் இந்த புத்தகம். 2ஆம் உலக போரின் போது நடந்த கொடுமைகள் மட்டும் இல்லாம அங்க அந்த மக்களுக்கு என்னென்ன மாதிரியான பின்விளைவுகள்லாம் இருந்தது அப்படின்றதையும் இதுல எழுதியிருப்பாங்க. இவங்க இதை எழுதி அதை வெளியே வந்தது அவங்களோட இறப்புக்கு அப்புறம்தான். இந்த டைரி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ஒரு ஆவணமா இப்ப சொல்லப்படுது. ஆனா அப்ப அவங்க அதை எழுதும்போது இது பெரிய ஆவணமா இருக்கும் அப்படின்றதெல்லாம் இவங்களுக்கே தெரியாது. அவங்க தன்னோட தினசரிய ஏதோ ஒரு வகையில இதுல நான் எழுதுறேன் அப்படின்றது மட்டும்தான் அவங்களுக்கான ஒரு எண்ணமா இருந்தது. அது அடிப்படையில தான் அவங்க எழுதியிருப்பாங்க. ஆனா அந்த டைரி இப்போ ஒரு பெரிய வரலாற்று ஆவணம் மாதிரி இருக்கு. அவங்களோட இறப்புக்கு அப்புறமா இந்த புத்தகத்துல நம்ம படிக்கும்போது எவ்வளவு விஷயங்களை ஒருத்தவங்க கோத்ரூ பண்ணியிருக்காங்க. ஒரு இன அழிப்பு அப்படின்றது ஒரு சிங்கிள் பர்சனை எப்படி பாதிச்சிருக்கு அப்படின்றதையெல்லாம் நம்ம உணர முடியும். ரொம்ப முக்கியமான இந்த ஒரு புத்தகத்தை நம்ம இந்த 84 டேஸ் ரீடிங் ஜேர்னியோட கடைசி புத்தகமாக எடுத்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு இருக்கிற எல்லாருமே கண்டிப்பாக இந்த புத்தகத்தை படித்து பாருங்கள். நீங்கள் இந்த புத்தகம் படிக்கிறதுக்கான லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். படிச்சுட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த புத்தக வாசிப்பு ஜேர்னி அப்படின்றது இதோட முடியுது, இந்த 84 டேஸோட ரீடிங் ஜேர்னி. இனி நம்ம தொடர்ந்து வெவ்வேறு கதைகளையும் வெவ்வேறு விதமான புத்தகங்களையும் நம்ம இந்த சேனல்ல பார்க்கலாம். இப்போ இந்த அன்னா ஃப்ராங்க் அவங்க எழுதியிருக்கிற த டைரி ஆஃப் அ யங் கேர்ள் அப்படின்ற இந்த புத்தகத்தை நீங்க படிச்சுட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்க. நன்றி.